இந்த வேலை நிறுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே 750 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அந்த தொகை போதுமானதாக இல்லை என்று ஏடிபி உட்பட எல்லா சங்கங்களும் வலியுறுத்தியதன் காரணமாக மீண்டும் ஒரு 500 கோடி ரூபாயை ஒதுக்கி 1250 கோடி ரூபாயை வழங்குவதற்கு 3 அமைச்சர்களும் அந்த பேச்சுவார்த்தையில் உறுதியளித்ததன் விளைவாக அந்த வேலை நிறுத்தம் 17ஆம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தம் அறிவித்த தொழிற்சங்கங்கள் வாபஸ் பெற்றுக்கொண்டது. 1250 கோடி ரூபாய், அதாவது வேலை விட்டு சென்றிருக்கிற தொழிலாளர்கள் அனைவருக்கும் கிராஜுவிட்டி முழுமையாக நாளை அல்லது நாளை மறுநாள் வங்கியில் செலுத்தப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் என்னிடத்தில் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். வேலை நிறுத்தம் ஓரளவு முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆண்டு செப்டம்பர் இறுதிக்குள்ளாக வேலை விட்டு சென்றிருக்கிற ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் சரி, பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் சில தொகைகள் நிலுவைத் தொகை வழங்க வேண்டியிருக்கிறது. அதையெல்லாம் செப்டம்பர் மாதத்திற்குள்ளாக அதை முடித்துக் கொடுப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த உறுதியின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த 13வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை துவங்கியது. ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை துவங்கிய உடனே சங்கங்கள் ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்கள் ஷரத்துகள் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அந்த ஷரத்துக்களை எல்லாம் நீங்கள் அமல்படுத்த வேண்டும். அதை எத்தனை நாட்களுக்குள்ளாக நீங்கள் அதை சரி செய்து கொடுக்க முடியும்? அதை நீங்கள் முழுமையாக கடந்த காலத்தில் போட்ட ஒப்பந்தத்தை முழுமையாக நீங்கள் அமல்படுத்துவதற்கு எத்தனை நாள் ஆகும் என்று கேட்டார்கள். ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பாகவும் ஒரு குழு அமைத்து வருகிற சனிக்கிழமை அன்றைக்கு இந்த குழு கூடி எந்தெந்த பிரச்சனை எப்பொழுது முடிக்க முடியும், முடிக்க முடியாததற்கு என்ன காரணம், இது நிதி நிலைமை என்ன என்பதை எல்லாம் ஆராய்ந்து சனிக்கிழமை அன்றைக்கு இந்த குழு அனைத்து தொழிற்சங்கத்திலும் ஒரு தொழிற்சங்கத்துக்கு ஒருவர் என்ற விதத்தில் தொழிற்சங்க பொறுப்பாளர்களும் நிர்வாக தரப்பில் ஆல் எம்டிஸும் அதாவது செக்ரட்டரியும் அதில் கலந்து கொள்வார்கள். அதில் ஒரு நல்ல சுமூகமான முடிவு ஏற்பட்டதற்கு பிறகு, உடன்பாடு ஏற்பட்டதற்கு பிறகு 1ஆம் தேதி அன்றைக்கு அமைச்சர் முன்னிலையில் இதே இடத்துல பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த பேச்சுவார்த்தையில் தான் ஊதிய உயர்வு ஒப்பந்தம் எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது 1ஆம் தேதி பேச்சுவார்த்தையிலே தான் மிக தெளிவாக தெரியும்.